காயத்ரி வந்து சேஃபா வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. மகா என்ன இவ கூட்டிட்டு வரா காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு, காயத்ரி அவங்க அம்மா பார்த்துட்டு பயங்கரமா அழறாங்க. ஒண்ணும் புரியாம அன்னபூர்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னோனே, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம பைரவி வந்து சொல்றாங்க. அத கேட்டு அன்னபூர்ணி அதிர்ச்சி அடைறாங்க. பார்த்தீங்கல்ல என்ன மாரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, மயக்கம் வந்தா என்ன பண்ணணும்? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அத விட்டுட்டு ரூம்ல கூட்டின்னு போயிட்டு படுக்க வச்சிருக்காரு. நான் நல்ல காலம் போயிருந்தேன் அப்படின்னோனே, என் தம்பி அந்த மாரிலாம் வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். நீ தேவையில்லாம என் தம்பி மேல பழி போடாத. அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏதோ காயத்ரிக்கு மயக்கம் ஆயிடுச்சு. அவ ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனச்சிருப்பான். மயக்கம் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போணும். என்ன ஆச்சு? ஏது ஆச்சு? அது எப்படி ரூமுக்கு கூட்டிட்டு போவாரு அவரு? அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. நான் அப்பவே சொன்னேன். அவன் சரியில்லன்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்களா, அந்த இசைக்கு என்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லிட்டு பைரவி சொல்றா. இங்க பாரு பைரவி, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் தம்பிய பத்தி சொன்னேனா? என்ன உங்க தம்பிய பத்தி சொன்னா கோவம் வருதா? இப்ப தெரியுதுங்களா? இப்ப தான் புரியுது. உண்மையிலேயே இசைக்கு தான் வேணும்னே தான் இந்த கல்யாணத்த பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. இவள என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. உடனே காயத்ரி வந்து, ஆமாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வரும்போது நல்லாதாம்மா இருந்தேன். அங்க சாப்பாடு சாப்பிட்ட உடனே நான் மயக்கமாயிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னடி சொல்ற? இசைக்கு தான் ஏதோ இந்த மருந்து மயக்கம் வர்ற மாதிரி கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் தம்பி ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது. எதுக்கு இப்படிலாம் பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரேன். இங்க பாரு மகா, உன் தம்பி இந்த மாரி விஷயம்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது பண்ணா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீ வா காயத்ரி அப்படி சொல்லிட்டு அனுப்பி கூட்டிட்டு போறாங்க. உடனே மகா செமையா டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்புனா தான் என் பிளானே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து இசைக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. கவலைப்படாதடா, அவளை எப்படியும் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அவளை அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகணும். அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல போயிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக இருக்கவங்க எல்லாருமே அவர் வந்து வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. அவர் வேணாம்னு கம்பல் பண்ணுறாரு. அப்புறம் வம்பு பண்ணி கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நேரத்தையே வந்து தன்னையே வந்து மறந்துடுறாரு அவர் ஆறுமுகம். அடுத்து வந்து இங்கே ஆறுமுகம் இந்த மாதிரி தவறான இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே அங்கே போகிறாங்க. பார்த்தா ஆறுமுகம் நில குழஞ்சு அப்படியே படுத்திருக்காரு. இந்த மாதிரி தவறான இடத்துல வந்து ஆறுமுகம் இருக்காரு. அப்போ ஆறுமுகம் தான் ரொம்ப கேவலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பைரவி மட்டும் அதை ஒத்துக்காமல் ஆறுமுகம் இப்படிலாம் பண்ண சான்ஸ் இல்லை, இது ஏதோ நடந்திருக்கு, ஆறுமுகத்தை வந்து யாரோ வேணும்னு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பைரவி முடிவு பண்ணி ஆறுமுகத்தை நம்புகிறாங்க. இதை கேட்டு ஆறுமுகம் அதிர்ச்சி அடைகிறாரு. பைரவி மட்டும் தான் என்ன நம்புறா, என் அம்மா கூட நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு ஆறுமுகம். யாரு கூட சாப்பிட முடியாமல் அங்கே இருக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. ஆனால் பைரவி வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லி, நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சிவா வந்து சொன்ன ஆளுங்களை வந்து டேஸ்ட் பண்ணி பிடிச்சிடுறாரு. நம்ம வந்து சஞ்சய் வந்து இந்த மாதிரி அந்த ஆளுங்களை வந்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்கோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சிவாவை போய் கூப்பிட்றாரு. சிவாவும் போகிறாரு. அவங்கக்கிட்ட ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னோடனே, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணது எல்லாமே அந்த ஸ்னேகா தான். ஸ்னேகா ஸ்கேம் பண்ணான்னு தெரியும், ஆனால் நீ ஏன் தவறான பொருளை கொடுத்த? இல்லை, நான் தவறான பொருளெல்லாம் கொடுக்கல, நான் கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் தான் அமைச்சு வச்சேன். ஸ்னேகா தான் தப்பான பொருளை மாற்றி வச்சா. ஆனால் உண்மையிலே எல்லாம் பண்ணது ஸ்னேகா தான், நான் எந்த பொருளுமே தவறாகவே கொடுக்கல, நீங்கள் வாங்கினது ஒரிஜினல் ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி. அப்போ வேணும் தான் இந்த வேலைக்கு எல்லாத்தையும் ஸ்னேகா பண்ணியிருக்கா. நான் தான் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தவறாக வாங்கிட்டேன், தப்பான குவாலிட்டி வாங்கிட்டேன் நான் நினச்சேன். இதை வச்சு தான் ஸ்னேகா இப்படிலாம் பண்ணுறான்னு நான் நினச்சேன். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. இதில் எல்லாமே ப்ளேம் பண்ணியிருக்கிறது அந்த ஸ்னேகா தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்காளா? இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சிவா செமைய டென்ஷன் ஆகிறாரு. சார், ஸ்னேகா மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார், எப்படியாவது எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம், அந்த ஸ்னேகா இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாரு. இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் இவனுங்கிட்ட நான் ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கிடுவேன். சீக்கிரமாகவே வந்து அந்த ஸ்னேகா பதில் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் சஞ்சய். சரி, இதுக்கப்புறம் அந்த ஸ்னேகாக்கு இருக்கு, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை என்ன பண்ண போகிற மட்டும் பாருங்கள் அப்படி டென்ஷன் ஆகிற சிவா.